நம்முடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொன்னால் அதற்கான அறிகுறியான சில காரியங்கள் சரீரத்தில் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். நல்லா காய்ச்சல் அடிச்சிட்ருக்கோம், அல்லது தலைவலிக்கும், சளி வரும், ஏதோ வலி இருந்துகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது மருத்துவர்கிட்ட போவோம். மருத்துவர் பார்த்து சொல்லுவாங்க, இது 3 நாள் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, அது குறையாவிட்டால் நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், ஃபர்தராக காரியங்களை பண்ணுறாங்க. எனவே அது ஆரம்பத்திலே அந்த நோயை கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ எச்சரிப்பான காரியம் வந்தபோதும் காலதாமதம் ஆகும்போது குணம் பெற முடியாது, மரணம் சம்பவிக்கிறது. அதே போல தான் ஆவிக்குரிய ஜீவித்திலும் ஆண்டோடு நடக்கிற உங்களுக்கு எனக்கும் கருத்து எச்சரிப்பான சில தகவல்களை அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம தான் கவனிக்காமல் இருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில பெரிய துன்பங்கள் வந்தபோது கடைசியில் மீள முடியாமல் இருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் எச்சரிப்பு வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணினா நிச்சயம் வெற்றி உண்டு. நினிவே ஜனங்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தார்கள். நினிவே அழிக்கப்படும், பாவம் பெறுவதனால தேவனுடைய கோபம் வந்தது, நினைவு பண்ணதை அழித்து விடும் என்கிற எச்சரிப்பான செய்தியை யோனா மூலமாக அங்கே ஆண்டவர் சொன்னார். கேட்டு மனம் திரும்பினாங்க. நோவா மூலமாக ஆண்டவர் எச்சரிப்பான செய்தி சொன்னார். ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பலை, அழிந்து போனார்கள். எனவே ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு நிமிஷமும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போகிற காரியங்களை ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். எனவே நீங்கள் அதை கவனமாக கேட்டு ஜெபிச்சு ஜெயத்தை பெறுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.